வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா கேட்வே டெக்னாலஜி. கேட்வே டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல நம்ம ஒரு விஷயத்த மல்டி டாஸ்கிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பண்ண வேண்டிய நெசசரிஸ் இருக்கு. மல்டி டாஸ்கிங்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, கூகுள்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போது கஸ்டமருடைய லீட்ஸ்ன்னு சொல்ற கஸ்டமருடைய டேட்டா பேஸை நம்ம கலெக்ட் பண்றோம். அந்த கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமரை வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணல அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஹாட் லீடு ப்ராஸ்பெக்ட நம்ம கஸ்டமரை கன்வெர்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த எதுக்காக அவங்க கிளிக் பண்ணாங்களோ அந்த விஷயம் கிளிக் பண்ணதே மறந்துடுவாங்க. அப்போ அவங்க மறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரீடார்கெட் நம்ம பண்ணணும். அப்போ எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லீடுக்கான காஸ்ட்னு நம்ம கிட்ட ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணுவாங்க. 250 rupeesல இருந்து 300 rupeesன்னு 500 வரைக்கும் டிபெண்ட் ஆகுற இண்டஸ்ட்ரிக்கு ப்ராடக்ட்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு 10 லீடுக்கு நம்ம 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்பெண்ட் பண்ற அந்த 3000 ரூபாய நான் கஸ்டமரா கன்வெர்ட் பண்ற வேலைகளை ப்ராப்பரா நான் ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ எப்படி அதை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கு நம்ம கிட்ட என்ன வாங்கி கொடுப்போம், அந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் மேல இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்த டீடைல்ஸ் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோலார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என் வீட்டுக்கு சோலார் போடணும், என் ஃபேக்டரிக்கு சோலார் போடணும். சோலார் ரிலேட்டடா அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஒரு இமேஜாவோ ரீலாவோ ஒரு வீடியோவாவோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அவர் பார்த்தோம் அப்படின்னா என் வீட்டுக்கு நான் சோலார் போடணும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்குறாரு. இப்ப நான் அதை வாங்கிட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ல நான் கால் பண்ணி பேசுறது மட்டும் நான் பண்றேன் அப்படின்னா, நான் நைட்டு 10 மணிக்கு அவர் பண்றாரு அப்படின்னா நான் காலையில 10 மணிக்கு தான் நான் பண்ண முடியும். அப்படின்றது 12 hours கேப். அது வரைக்கும் அவர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படின்னும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இமீடியட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அப்போ வாட்ஸ்அப் மெசேஜ் எனக்கு ஆட்டோமேட் ஆயிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் அப்ளையிங், வெல்கம் டு அல்பிபிஎல் சோலார் எனர்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ என்ன ஆகணும், என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு டூல் தான் கேட்வே டெக்னாலஜி. சரி, இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு நான் எஸ்எம்எஸும் பண்ணலாம். அப்போ எஸ்எம்எஸ் நான் பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணணும். அந்த எஸ்எம்எஸ் சாஃப்ட்வேருக்கு நான் கஸ்டமருடைய மொபைல் நம்பரை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ற டூல் கேட்வே டெக்னாலஜி. சரி, எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு பண்ணலாம், வாய்ஸ் பிராட்காஸ்ட் நான் பண்ணலாம். வாய்ஸ் பிராட்காஸ்ட்னா என்ன, ஒரு 1 லட்சம் டேட்டா பேஸ் இருக்குன்னா 1 லட்சம் பேருக்கு நான் அனுப்பலாம். இல்ல என்னோட ப்ராஸ்பெக்ட்டுக்கு வெல்கம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வெல்கம் மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் அப்ளைன்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் மெசேஜ் அவர்கிட்ட போய் சேர்ற மாதிரி பண்ணலாம். அப்போ எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கிற சாஃப்ட்வேர், அந்த ஆட்டோ ரெக்கார்டர், அந்த டூலும் நான் கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது மட்டும் இல்லாம இமெயில் ஐடியை கலெக்ட் பண்ணுவோம். அப்போ இமெயில் அந்த கஸ்டமருக்கு அனுப்பணும். அப்போ நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு உட்காந்துட்டு ஒருத்தரால பிராக்டிக்கலா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ 24/7 அப்படின்றது பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லைன்னும் போது அப்போ அந்த இமெயில் அவர் அப்ளை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த இமெயில் போகணும். அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணிருக்கணும். அப்போ இவங்க டைரக்டா கனெக்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ற ஒரு டெக்னாலஜி தான் கேட்வே. சரி, ஓகே, அடுத்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ ஃபேஸ்புக்ல நான் ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்றேன், ஆன்லைன்ல பாக்குறேன், எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் நல்லா இருக்கு, அதை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அதனுடைய விலை மார்க்கெட்ல 2000 ரூபாய், இங்க 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நான் பே பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ரிசிப்ட் மட்டும் தான் வரும். அப்போ ரிசிப்ட் வரணும் அப்படின்னா ரிசிப்ட் அனுப்புற சாஃப்ட்வேரை நான் இன்டகிரேட் பண்ணிருக்கணும். அப்போ நான் பே பண்ற பேமெண்ட் ரோஜர் பே, இன்ஸ்டாமோஜோ இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேல தான் பேமெண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த பேமெண்ட் கேட்வே பார்த்தோம் அப்படின்னா எல்லா கம்பெனியோடைய பேமெண்ட் கேட்வேவும் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. நான் கிரெடிட் கார்டுல பே பண்ணலாம், டெபிட் கார்டுல பே பண்ணலாம், கியூஆர் கோடு மூலமா பண்ணலாம்,
யூபிஐ கோடு மூலமா பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ இத்தனை மெத்தட்ல நான் வந்து ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு டெக்னாலஜி தான் கேட்வே டெக்னாலஜி. ஸோ கேட்வே டெக்னாலஜினா என்ன விஷயங்கள் வந்து இது யூஸ் பண்றாங்க, என்னென்ன பர்பஸ், இது பிரச்சனைக்கான சொல்யூஷனா வந்து இது இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இது டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட சுஜேஸ்வரி வந்திருக்காங்க. வணக்கம் சுஜேஸ்வரி. வாட் இஸ் கேட்வே டெக்னாலஜி? இதுல என்னென்ன அட்வான்டேஜஸ், பிரச்சனை என்னென்ன பிரச்சனைக்கான இது சொல்யூஷனா வந்து கேட்வே டெக்னாலஜின்றது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், சாஃப்ட்வேருக்கு வந்து இது ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆர் சிஸ்டம் ரெண்டுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான் கேட்வே டெக்னாலஜின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னா ஒரு மிடில் மேன் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. மிடில் மேன் சர்வீஸ் லைக் ஒருத்தருக்கு இங்கிலீஷ் தெரியுது, இன்னொரு தமிழ் தெரியுதுன்னா இடையில அவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் இங்கிலீஷ் ஆனா தெரியாது, தமிழும் தெரியாது. அப்ப மிடில் மேன் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வருவார் இல்ல, அவர் தான் மிடில் மேன். மிடில் மேன் மாதிரிதான் கேட்வே டெக்னாலஜியும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க பார்க்கலாம். லைக் உங்களோட இந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்ப ஒரு மொபைல் போன் எடுத்துட்டோம்னா, மொபைல் போன் வந்து நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுவோம்ல, நெட்வொர்க் கனெக்ட் பண்றப்ப நம்ம டிவைஸ் வந்து ஒரு வைஃபை கனெக்ட் பண்றோம் எக்ஸாம்பிளுக்கு, ரெக்வஸ்ட் கொடுப்போம். நம்ம டிவைஸ் நம்ம வைஃபை ஆன் பண்ணோம்னா அந்த டிவைஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம். அந்த டிவைஸ்ல வந்து ரெக்வஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அது ஒரு கேட்வே இருக்கு. அந்த கேட்வேல அது ஒரு ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த கேட்வேக்கு ரீச் ஆனோடனே அது ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம், அங்க ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டம்ல சென்ட் ஆகும். சிஸ்டம்ல இருந்து நம்ம போனுக்கு ஒரு சிக்னல் வரும், இந்த நெட்வொர்க் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் வரும். கரெக்ட் சிக்னலுக்கு இந்த நம்ம போன் வரதை அக்செப்ட் பண்ணாதான் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கும். கரெக்டா? இதே மாதிரிதான் கேட்வே டெக்னாலஜி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு டைப் ஆஃப் கேட்வேவும் இப்படிதான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி இப்ப பாக்கலாம். அதுல நான் சொன்னல ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுதுன்னா, நம்ம சிஸ்டம்ல ஒரு ரெக்வஸ்ட் போகுதுல, அந்த கேட்வேல இருந்து அந்த கேட்வே வந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஒரு ஃபார்மேட் சொல்லுது. அந்த ஃபார்மேட்ல தான் என்ன சொல்லுவாங்க, புரோட்டோகால் கன்வெர்ட்டிங் சொல்லுவாங்க. அந்த புரோட்டோகால் அந்த ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்றது எப்படி கன்வெர்ட் ஆகும்னா HTTP, அதுக்கப்புறம் FTP அப்படின்ற ஒரு சில பல ஃபார்மேட்ஸ் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆகி அந்த சிஸ்டம் ரீச் ஆகும். அதே மாதிரி அந்த டேட்டா, அந்த சிக்னல் கிடைக்குது, அது வந்து நம்ம டிவைஸ்க்கு வரப்போ பாத்தீங்கன்னா டேட்டா ரொட்டீன்ற ஒரு ரோல் பிளே வந்து என்ன பாத்தீங்கன்னா கரெக்ட் டிவைஸோட கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி தான், கரெக்டான டிவைஸ்க்கு கனெக்ட் ஆகுறது தான் இந்த டேட்டா ரொட்டீன்ற ஒரு ரோல். இந்த ரோல் வந்து இந்த பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி, ஹார்ம்ஃபுல் அன்அத்தாரிட்டி ஆக்சஸபிள் தான் இருக்கப்ப, நெட்வொர்க் ஆக்சஸபிள் இருக்கப்ப இந்த செக்யூரிட்டி வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஹார்ம்ஃபுல்லா த்ரெட்ஸ் இதெல்லாம் வராம சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க நெட்வொர்க் மட்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி வைக்கிறதா செக்யூரிட்டியோட ப்ராசஸ். இதோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ப்ராசஸிங்ல இந்த ரெண்டு நெட்வொர்க் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது டீச்சரா இருக்குல்ல, அதுதான் டேட்டா ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்கு டேட்டா கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் கேட்வே டெக்னாலஜி கனெக்ட் ஆகும். இதோட டைப்ஸ் பார்க்கலாம். நெட்வொர்க் கேட்வேன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா கனெக்டிங் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், லைக் நம்ம போன்ஸ் எடுத்துக்கலாம், போன் ப்ளூடூத் டிவியோட மொபைல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போன் ரொட்டீன் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து நெட்வொர்க் கேட்வேன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் கேட்வேன்னா என்னன்னு பார்க்கலாம். பேமெண்ட் கேட்வேன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம ஒரு கார்டு வச்சு நம்ம பேமெண்ட் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு கீழே டவுன் ஸ்டோர் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன நமக்கு அப்ரூவ் இருக்கும், அந்தந்த பேங்கிங் செக்டர்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. அதோட லோகோஸ் எல்லாம் கீழே ஷோ ஆகும். அந்த அப்ரூவ் இருக்கவங்களால மட்டும், அந்த அப்ரூவ் கொடுத்துருக்க பேங்கிங் செக்டர்ஸ்ல இருந்து யாரா பேமெண்ட் பண்ணாங்கன்னா பேமெண்ட் ரீச் ஆகும். அதுதான் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க. பேமெண்ட் அவங்களால தான் பண்ண முடியாது. கீழே அப்ரூவ் இல்ல பேங்கிங் செக்டர்ஸ் ஏதாவது அந்த அதர் கார்ட்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா அதுல பேமெண்ட் பண்ண முடியாது. அதுதான் கேட்வே டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, பேமெண்ட் கேட்வே டெக்னாலஜி. அந்த ஏபிஐ கேட்வேன்னா என்ன பார்க்கலாம். ஏபிஐ கேட்வேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப் ஆர் வெப்சைட் வந்து கனெக்ட் ஆகுறது தான் ஏபிஐ கேட்வே டெக்னாலஜி. இது பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்றதுக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கும் சர்வீஸ் பிட்வீன் டூ ரெண்டுமே போத் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஏபிஐ கேட்வே டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இது அமேசான் வெப் சர்வீஸ் அண்ட் ஏபிஐ கேட்வேன்னு சொல்லுவாங்க. அதுவும் இதோட எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அண்ட் ஐஓடி கேட்வேன்றது
நம்ம ஹோம் ஸ்மார்ட் டிவைசஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற டே டு டே டிவைஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் அண்ட் சென்சார் கேமரா இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஓடி கேட்வே டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிளவுட் கேட்வே பார்த்தோம்னா கிளவுட் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. கிளவுட் கேட்வே டெக்னாலஜின்னு சொல்றது இது பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் கிளவுட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அசூர் ஏஐன்னு சொல்லலாம். கேட்வே டெக்னாலஜி எங்கெங்க யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்ப பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் இ-காமர்ஸ் ரிலேட்டடா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க. அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டரிங், ஸ்மார்ட் ஹோம்ஸ்ல ஐஓடி டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றோம். அண்ட் மொபைல் ஆப்ஸ், கார்பரேட் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். இது வந்து இந்த கேட்வே டெக்னாலஜின்றது கனெக்டிங் இன்டர்னல் சிஸ்டம் டு கஸ்டமர் வெண்டர் 3 பேரையும் கனெக்ட் பண்றதுனால 3 பேருக்குள்ள இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா கண்ட்ரோலா இருக்கு. அண்ட் இது நம்ம ஒரு பேமெண்ட் பண்றோம்னா டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கும் டைம்லி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் குயிக் பேமெண்ட்டாக ஆகும் கேட்வே டெக்னாலஜினால. அண்ட் எஃபிஷியண்டாகவும் அண்ட் ஸ்கேலபிளாகவும் இருக்கு. இதோட பிசினஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இ-காமர்ஸ் ரிலேட்டடாக பேமெண்ட் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்றோம். நம்ம லைக் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிளிப்கார்ட், அமேசான் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அது இ-காமர்ஸ் ரிலேட்டட் பேமெண்ட் உடனே நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்றப்ப இந்த கேட்வே டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். கிளவுட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் ஐடி செக்டர்ஸ்லாம் அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி டேட்டா ஷேரிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த டேட்டாஸ்லாம் செக்யூரிட்டி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். டிபார்ட்மெண்ட் வைஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் அந்த கிளவுட் கேட்வே டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐஓடி டிவைஸ் கனெக்டிங், ஐஓடி டிவைஸ்னா கேமரா அண்ட் ஜிபிஎஸ் சொல்லலாம், சென்சார், இந்த மாதிரி ஐஓடி டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு சில இன்ஃபர்மேஷன் அந்த ரொம்ப ஒரு சப்போஸ் நம்மளோட மொபைல் காணாம போச்சுன்னா கூட அதை வச்சு அந்த மாதிரி டிவைஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வச்சு நம்மளால கனெக்ட் பண்ணி எங்க காணாம போச்சு நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும். லைக் கேமரா ஆகட்டும், அது கூட அந்த மாதிரி தான். ஜிபிஎஸ் நம்மளும் ஸ்கூட்டில ஜிபிஎஸ் இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டில அது நான் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சா ஒரு கேஸ் கொடுத்தோம்னா அந்த ஜிபிஎஸ் வச்சு நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸ்கூட்டி எங்க தொலைஞ்சு போச்சு, எங்க இருக்கு அப்படின்றது. அதுவும் ஐஓடி டிவைஸ் தான் சொல்லலாம். அதுவும் ஒரு வகையான அண்ட் அட்வான்டேஜ் பார்க்கலாம். இது செக்யூர் டேட்டா கம்யூனிகேட் கேட்வேயால செக்யூர் டேட்டா கம்யூனிகேட் பண்ண முடியுது. பெட்டர் சிஸ்டம் இன்டெகிரேஷன், அதாவது ஒரு சிஸ்டம் டு இன்னொரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது கனெக்ட் பண்ணதுனால கம்யூனிகேட் பண்ணிக்கிறதும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து கஸ்டமர் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்றாங்க அண்ட் பிசினஸ் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எஃபெக்டிவ் ஆஃப் ஆப்ரேஷன் லைக் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் நம்ம இப்போ டே டு டே பார்த்தோம்னா கேட்வே டெக்னாலஜி எங்க யூஸ் பண்ணா லைக் நம்ம ஒரு காலேஜ் நம்ம அப்ளை ஒரு முடிச்சுட்டு அப்ளை பண்றோம்னா நியூவா நான் எனக்கு ஒரு யூஜி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா யூஜிக்கு அப்ளிகேஷன் போட்டோம்னா அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம ஒரு அதுல பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்றப்ப அதுக்கு ஒரு கேட்வே டெக்னாலஜி இருக்கும். அதுலதான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அது ஒரு வகையான கேட்வே டெக்னாலஜி தான். டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கேட்வே டெக்னாலஜி எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணாங்க பார்க்கலாம். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இ-காமர்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் ஐடி சாஃப்ட்வேர், டெலிகாம் அண்ட் லாஜிஸ்டிக் ஃபீல்ட்லாம் யூஸ் பண்றாங்க. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எடுத்துட்டோம்னா செக்யூரிட்டி மானிட்டரிங் மணிஸ்லாம் டிரான்சாக்ஷன் பார்க்கறதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் ஆன்லைன் பேமெண்ட் ஆகட்டும், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரெக்கார்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு அண்ட் ஏடிஎம் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ஆகுறதுக்கும் பேங்கிங் அண்ட் பேங்க் டேட்டாஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் ஃப்ராட் டிடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இ-காமர்ஸ் எடுத்துக்கிறோம். ஆன்லைன் ஷாப்பிங் அந்த இந்த பேமெண்ட் ப்ராசஸ் இந்த செக்யூர்டா வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் இது கஸ்டமர் டேட்டா
ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெப்சைட் டு அண்ட் பேங்க்கு கனெக்ட் ஆனதுனால நம்மளால ஈஸியா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் பேமெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கேட்வே டெக்னாலஜி. ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டோம்னா மெடிக்கல் டிவைசஸ் ஐஓடி டிவைசஸ்லாம் இருக்குல்ல, ஐஓடி டிவைசஸ் மூலியமா நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி டிவைஸ் ஹேண்ட்லிங் பண்றதுக்கும் மெடிக்கல்ல கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரிஸ்லாம் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஹெல்த் கேர் சென்டர்ஸ்னு பார்த்தா. அப்புறம் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர்ல அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கிளவுட் சிஸ்டம் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கும் ஏபிஎம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணாங்க. இது லைக் ஒரு நெட்வொர்க் டு இன்னொரு நெட்வொர்க் கனெக்ட் பண்றப்ப டேட்டாஸ் அவங்க அந்த ரெண்டு டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேனேஜ் பண்றது டே டு டே ரொட்டீன் டாஸ்க் அதனால ஹேண்டில் பண்ண முடியுது. செக்யூர்ட் ஆக்சஸ் அண்ட் கண்ட்ரோலா இருக்கு. இது வந்து செக்யூர்டாவும் ஹேண்டில் பண்ண முடியுது இந்த கேட்வே டெக்னாலஜி இருக்கிறதுனால. அண்ட் டெலிகாம் லாஜிஸ்டிக் பார்த்தோம்னா இந்த மொபைல் நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அண்ட் டே டு டே இந்த ட்ராக்கிங் எவ்வளோ டெலிவரி ஆயிருக்கு அப்படின்றத ட்ராக்கிங் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஜிபிஎஸ்ஆல ட்ராக்கிங் லாஜிஸ்டிக்கால. அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ்ல என்ன மாதிரி அட்வான்டேஜ்ல கொண்டு வராங்க பாத்தீங்கன்னா கேட்வே டெக்னாலஜில ஏஐ பேஸ்ட் இன்வால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் கம்யூனிகேட் கிளவுட் பேஸ்ட்ல ஃபாஸ்டான கம்யூனிகேட் பண்ற மாதிரி இன்க்ளூட் பண்ணலாம். அப்புறம் ஐஓடி டிவைஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் க்ரோத் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெட்டர் செக்யூர் சிஸ்டம். இதோட ரிஸ்க்னு பார்த்தோம்னா இந்த சம்டைம்ஸ் சர்வர்லாம் ஸ்டக் ஆகுறதுனால நம்ம பேமெண்ட் பண்றப்ப கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணலாம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் சம்டைம்ஸ். அப்படி இல்லைன்னா டபுள் பேமெண்டா போயிடும். அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதோட கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா இதோட மிடில் மேன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுல மோஸ்ட் ஆஃப் பிளேசஸ்ல ரோல் ஒரு பியூர் ரோல் பிளே பண்ணுது. அண்ட் நம்ம பேமெண்ட் பண்ற டே டு டே டிரான்சாக்ஷன் பண்றதுக்கும் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கும் டேட்டா கம்யூனிகேட் பண்றதுக்கும் கேட்வே டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் பேஸ்டும் சரி, ஹெல்த் கேர் சென்டர் அண்ட் பினான்சியல் செக்டர்லயும் சரி. ஓகே, சோ இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து கேட்வே டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுமா? எதுக்காக இது மஸ்ட்னு சொல்றோம்? எதுக்காக மஸ்ட்னா டே டு டே லைஃப்ல இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் செகண்ட் டு செகண்ட் நம்ம ஜிபே எவ்ரிஒன் ஷுட் பி யூஸ்டு சார் ஜிபே மேக்ஸிமம். அதனால இது ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் இன்டர்னல் சிஸ்டம்ஸ்ல கனெக்ட் பண்றதுனால இன்ஃபர்மேஷன் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுது. அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகே, கேட்வே டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது? இது சிஸ்டம் கனெக்டிவிட்டியை வந்து எப்படி வந்து பண்ணுது? சிஸ்டம் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்குக்கும் இன்னொரு நெட்வொர்க்கும் மிடில் இருக்குன்னா ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு சோர்ஸா இருக்கு சார். இது ரெண்டு பேர்ட்டையும் உங்க அப்ரூவல் வாங்கிட்டு தான் இது கனெக்ட் ஆகுது. இது ஒரு சோர்ஸா இருக்கு. இங்க இருந்து இங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுக்கும் பேங்கிங் செக்டர்ல இருந்து இங்க இன்ஃபர்மேஷன் ரெண்டு நெட்வொர்க் ஐடி செக்டர் ரெண்டு விதமான நெட்வொர்க் இருக்கு சார். ரெண்டுமே மாத்தி மாத்தி டிரான்ஸ்ஃபர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறது டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்போ ஏபிஐ கேட்வே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏபிஐ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரெகுலரா என்ன பர்பஸ் இருக்குன்னா வெப் புக்னு சொல்லுவோம். வெப் புக்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேரோட பேசுறதுக்காக. எதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்னொரு சாஃப்ட்வேரோட பேசணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சாஃப்ட்வேர் பேசினாதான். ஏன்னா இமெயில் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், லீடு ஜென்ரேஷன்ன்றது ஒரு சாஃப்ட்வேர். அப்போ லீடு ஜென்ரேட் பண்ணணும், எனக்கு இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் இமெயில் மார்க்கெட் பண்ணணும். அப்போ இதுதான் ரெண்டுமே பண்ணிருக்கிற பர்பஸ், கோர் பர்பஸ் வந்து அதுதான் அதனுடைய ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா லீட் ஜென்ரேட் பண்றவங்க இமெயில் மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியாது. அந்த விஷயத்த இமெயில் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேர் தான் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் இணைக்கிறது தான் நம்ம ஏபிஐன்னு சொல்லுவோம், வெப் புக்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கோடு, ப்ரோக்ராமிங் கோடு ஒன்று இருக்கும். அந்த கோடை எடுத்துட்டு போயிட்டு நான் அந்த சாஃப்ட்வேர்னா ரெண்டும் ஒன்னோட ஒன்று பேசிக்கும். ஸோ இதுல வந்து கேட்வேல பேமெண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்? பேமெண்ட் கேட்வேல கேட்வே டெக்னாலஜில ஏபிஐக்கு எப்படி ஒர்க் ஆகும்? ஏபிஐக்கு பாத்தீங்கன்னா கனெக்டிங் ரெண்டு விதமான பிளாட்ஃபார்மா கனெக்ட் பண்றதா. இது ஆப்ஸ் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும், ஆப்ஸ் அண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியறதுக்காக தான் ஏபிஐ டெக்னாலஜின்றது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இம்ப்ரூவ் பண்ணும் சர்வீஸ் எல்லாம் ரிலேட்டடான. இப்ப ரியல் டைம்
அப்டேட்ஸ்லாம் ஆன் த ஸ்பாட் அது ஸ்டோர் ஆகும் சார். ஓகே ஓகே. இப்போ கேட்வே டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி லெவல வந்து என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது எப்படி, எந்த டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்றாங்க, எப்படி அதை வந்து என்ஹான்ஸ் பண்றாங்க, செக்யூரிட்டி லெவல் வந்து எப்படி இருக்கு? செக்யூரிட்டி லெவலா சார்? செக்யூரிட்டி லெவல் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப செக்யூரா சேஃபா தான் மீன் கேட்வே டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அதுல வரது அண்ட் போறது ரெண்டுமே ஃபில்டர் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிளஸ் பாத்தீங்கன்னா அதோட ரெக்கார்ட்ஸ்ல சைட்லே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிஸ்க்னு பார்த்தோம்னா நம்ம சம்டைம்ஸ் கேட்வே டெக்னாலஜி ஸ்டக் ஆயிடும் சார். ஸ்டக் ஆகுறதுனால நம்ம பேமெண்ட் டிலே ஆகுறது, பேமெண்ட் ரிசீவ் டிலே ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது சார். அது இம்ப்ரூவ் பண்ணுறது மாதிரி தான் ஏஐ டெக்னாலஜி கொஞ்சம் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் கிளவுட் பேசிஸ்ல ஃபாஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்பீட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே. கீ ஃபீச்சர் என்னமா கேட்வே டெக்னாலஜியோட கீ ஃபீச்சர்? கேட்வே டெக்னாலஜியோட கீ ஃபீச்சர்ஸ் சார், கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா டெக்னாலஜி நம்ம இப்ப டே டு டே இது பண்றதுனால ஒரு நம்ம இது டே டு டே யூஸ் பண்றதுனால செக்யூரா ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. இதோட டேட்டாஸ்ல ஃபைல்ஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியுது அண்ட் டேட்டாஸ்லாம் ஹேண்டில் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். இப்போ கேட்வே டெக்னாலஜி ஒரு இடத்துல நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம், அது ஃபெயில் ஆனா என்ன மாதிரி பாதிப்புகள், விளைவுகள் ஏற்படும்? ஃபெயில் ஆனா சார், ஃபெயில் ஆனா நம்ம ரெக்கார்ட் நம்ம டே டு டே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது அது கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகாது, பட் ஸ்டக் ஆயிடும், நெட்வொர்க் இஷ்யூ ஆகும் சார். லைக் சர்வர் இஷ்யூனால நம்மளால அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறது டேட்டாஸ்லாம் அந்த மாதிரி இஷ்யூஸ் வருது சார். இதனுடைய ஃபீச்சர் ஸ்கோப் என்னமா இருக்கு? கேட்வே டெக்னாலஜி என்ன மாதிரி இதனுடைய ஏஐ எல்லாம் இன்டகிரேட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியும்? இப்போ ஏஐ இன்டகிரேட் பண்ணல சார், ஃபியூச்சர்ல ஏஐ இன்டகிரேட் பண்ணி இதோட ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ரிஸ்க் வரதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கிளவுட் பேஸ்ல க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இந்த கேட்வே டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது? கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டா ஐடி சாஃப்ட்வேர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ஐடி சாஃப்ட்வேர்ல அவங்களோட டேட்டாஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எதுனா பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க சார். ஓகே. தேங்க்யூ சுஜிஸ்வரி. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெக்னாலஜியை பத்தி கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது போல உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல் உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டூல்ஸ் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்ல நம்ம மீட் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.